ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். நம்மை நாம் ஞானி என்று எண்ணாதபடிக்கு தீமையை விட்டு நாம் விலகி கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது அது நம் சரீரத்திலே சுகத்தை கொடுக்கிறதா இருக்குதாம், நம் சரீரத்திற்கு பலத்தை கொடுக்கிறதா இருக்கிறதாம், நம் எலும்புகளுக்கு இரத்த ஓட்டத்தை கொடுக்கிறதா இருக்கிறாம். தேவ ஜனமே, இன்றைக்கு வியாதிகள் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வியாதிக்கு ஒரு தீர்வை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு சொல்லி இருக்கிறார். என்ன தீர்வு? உன்னை நீ ஞானி என்று முதலாவது எண்ணாதே, எல்லாமே எனக்கு தெரியும் என்று சொல்லி நான் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்வேன் என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். இதோ ஒரு சிலர் கடவுளை தேடுகிறதே இல்லை. யார் கடவுள்? எனக்கு எல்லாவற்றையும் என்னுடைய உழைப்பு தானே கொடுத்தது, என்னுடைய சம்பாத்தியம் எல்லாம் என்னுடைய உழைப்பு தானே கொடுத்தது என்று சொல்லி மார்த்தட்டி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் தேவனை தேடுகிறார்கள், ஆனால் ஒரு மேம்போக்காக அவருக்கு பயந்து நடக்காதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தேவ ஜனமே, அது உங்களுடைய வாழ்க்கையில பலவீனத்தை கொண்டு வருகிறது, சுகவீனத்தை கொண்டு வருகிறது, வியாதியை கொண்டு வருகிறது. நிரந்தரமான வியாதி, நிரந்தரமான மாத்திரைகளை நாம் உண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். எனவே உங்களை நீயே ஞானி என்று எண்ணாதபடிக்கு, உங்களை நீங்களே ஞானி என்று எண்ணாதபடிக்கு கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுங்கள். அது உங்களுக்கு சரீரத்திலே சுகத்தை கொடுக்கும். பெரும்பாலுள்ள ஸ்திரீ எல்லாவற்றையும் செலவழித்தால், அநேக வைத்தியரிடத்திலே சென்றால், முடிவிலே அவள் வந்து தொட்டது இயேசுவின் வஸ்திரத்தை. இந்த நாளும் இயேசுவானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது உங்கள் சரீரத்திலே சுகம் உண்டாகும். இதை இந்த நாளிலே செய்ய தொடங்கள். உங்கள் சரீரத்திலே நிச்சயமாக நீங்கள் எப்படிப்பட்ட வியாதி படுக்கையிலே படுத்திருந்தாலும் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை சுகத்தோடு எழுப்புவார். இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை சுகமாக்கும் என்று சொல்லி இந்த 2 வார்த்தைகளை கூப்பிடுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு சுகம் தருவார். ஆமேன். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக, ராஜா தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை நோக்கி கூப்பிட்டு எங்களுக்கு சுகத்தை பலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க. எங்களையே நாங்கள் ஞானி என்று எண்ணாதபடி ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலிருந்து எங்களுக்கு சுகமும் பலமும் உண்டாகிறது. எனவே தீமையை விட்டு விலகி நாங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அதிகமாய் ஊற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.